கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியால அல்ஹம்துலில்லாஹ் 60 டேஸ் குரான் சேலஞ்ச் போயிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அதுல டே 51. இந்த டே 51ல நம்ம சூரத்துல் பக்ராவுடைய 8வது ஐன பயிற்சி பண்ண போறோம். முக்கியமான பாடம். நம்ம தொடர்ந்து குரான் ஓத ஆரம்பிச்சு பயிற்சி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால ஃபுல் வீடியோவை பாருங்க, நல்லா பயிற்சி எடுங்க. இன்ஷா அல்லாஹ் குரானை சரளமா ஓத நம்ம கத்துக்குவோம். வாங்க பாடத்துக்குள்ள போலாம். வளமையா பாடம் ஓதுறதுக்கு முன்னாடி ஸலவாத் ஓதுவோம் இல்லையா? ஆரம்பிங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. எட்டாவது என்னுடைய ஆரம்பம் இல்லையா? ஆயத்து நம்பர் 62. இன்ஷா அல்லாஹ் பாடத்தை நல்லா கவனிங்க, நல்லா பயிற்சி எடுங்க, முழு வீடியோவும் பாருங்க. இன்னல்லதீன ஆமனு, இங்கே நம்ம அழுத்துறோம். நூன் மேலையோ மீன் மேலையோ சத்து வந்தா, டபிள்யூ மாதிரி இருந்தா அது பேர் என்ன? சத்துன்னு சொல்லியிருக்கோம். அப்போ சத்து வந்தா அழுத்தி ஓதணும், அதனால அழுத்தி ஓதுவோம். ஓதுங்க. இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது. இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. ولا خوف عليهم ولا هم يحزنون. وإذ أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون. என்கிறது خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون.
சும்ம தவல்லைதும், சும்மல அழுத்துறோம் இல்லையா, மீம் மேல சத்து வந்திருக்கு அதனால. சும்ம தவல்லைதும் மின் பஅத், மீம் சாக்கின் பிறகு மீம் வந்திருக்கு. அப்ப இந்த ரெண்டு மீமையும் இணைத்து அழுத்தி ஓதணும். அதே மாதிரி நூனே சாக்கின் பிறகு பா வந்தா அந்த பா நூனே சாக்கியோட சப்தத்தை மீமா மாத்தணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இக்லாப்ன்ற சட்டம் அதை நினைவூட்டுற வண்ணமா தான் இங்க சின்னதா மீன் போட்டிருக்காங்க பாத்தீங்களா. அப்ப குரான்ல எங்கெல்லாம் இப்படி வருதோ அப்ப மின் ஓதாம எப்படி ஓதணும், மின் என்று நாம் ஓத வேண்டும். வாங்க. ثم توليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين. ولقد علمتم الذين اعتدوا, இந்த அலிஃபுக்கு எதுவுமே இல்லை. அப்போ இந்த நூனை நைனை இணைச்சு நம்ம ஓதுறோம். وَلَقَدْ عَلِمْتُمُ الَّذِينَ اعْتَدَوْا مِنْكُمْ فِي السَّبْتِ فَقُلْنَا لَهُمْ كُونُوا قِرَدَةً خَاسِئِينَ فجعلناها نكالا لما بين يديها وما خلفها وموعظة للمتقين. மறுபடியும் இந்த ஆயத்த ஆரம்பத்திலிருந்து فجعلناها نكالا لما بين يديها وما خلفها وموعظة للمتقين. وإذ قال موسى لقومه إن الله يأمركم. நம்ம குரான் கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது நூரானி கேதா முடிச்சு குரான் ஆரம்பிக்கும் போது தஜ்வீதுடைய ரூல்ஸை நீங்க இவ்வளவு வயசான பிறகு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிரமம். அதுக்காக ஒரு சின்ன சிம்பிள் டிப் கொடுத்துருந்தேன். அதை யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்க, ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க புதுசா பாக்குறதா இருந்தா உங்களுக்கான டிப்பு, தஜ்வீத் சட்டங்கள் ஓரளவுக்கு தெரியலனாலும் எப்படி ஓதணும்ன்றத சொல்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் இது மாதிரியான பாடங்கள் உங்களுக்கு நோட்டிஃபை ஆக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த டிப் என்ன அப்படின்னு சொன்னா, நியூ வியூவர்ஸ்க்காக சொல்றேன். எங்கெல்லாம் மத்து வருதோ, இது சின்ன மத்து, அப்புறம் பெரிய மத்துனா ரொம்ப நீட்டா வரும் இல்லையா, அந்த மாதிரி நீட்டி ஓதக்கூடிய இடத்துக்கெல்லாம் நான் இப்படி கோடு போட்டுக்க சொல்லி கொடுத்துருக்கேன். சின்னதா ஒரு டேஷ் போட்டா அங்க நீட்டி ஓதணும். அதுவே குன்னா செய்தணும், நான் இப்ப எங்கெல்லாம் அழுத்தி ஓதுறனோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு புள்ளி வச்சுக்கணும். அப்படி ஓதணும்னா அழகா இருக்கும். இப்ப தஜ்வீதுல் குரான் எல்லாம் வந்திருக்கு இல்லையா, அது கலர் கலரா லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க.
எந்தெந்த கலரு என்ன சட்டம் அப்படின்றத போட்டிருப்பாங்க. அது நம்ம ஓதுனா கூட நமக்கு அந்த சட்டம் தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தட் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. ஏன்னா நம்ம எங்க சில இடத்துல அழுத்தி ஓதணும், சில இடத்துல அழுத்தாம ஓதணும், சில இடத்துல இழுத்து ஓதணும், சில இடத்துல இழுக்காம ஓதணும். நான் இதை ரெண்டே இதுல சுருக்கிட்டேன். எங்கெல்லாம் இழுத்து ஓதணுமோ அங்க ஒரு சின்ன டேஷ் போட்டு வச்சுக்கணும். எங்கெல்லாம் அழுத்தி ஓதணுமோ, மூக்குல மறைச்சோ அல்லது அழுத்தியோ ஓதணுமோ அங்கெல்லாம் புள்ளி வைப்பேன். அப்போ நான் புள்ளி வைக்காத இடத்துல நீங்க அழுத்த மாட்டீங்க, நான் கோடு போடாத இடத்துல நீங்க இழுத்து ஓத மாட்டீங்க. அவ்வளவுதான். சரிங்களா? சிம்பிளா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது பெரியவர்களுக்காக. இதுவே இளையவர்களாக இருக்கிறீங்க, தஜ்வீதோட கத்துக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் நம்ம இன்ஷால்லா தனியா தஜ்வீதுல் குர்ஆன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பிப்போம், ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சு அதுல தஜ்வீதுடைய சட்டத்தை முழுமையாக இன்ஷால்லா நம்ம சொல்லி கொடுத்து அதன்படி ஓத பயிற்சி கொடுப்போம். இது முழுக்க முழுக்க பெரியவர்களுக்கு, நடுத்தர வயதுடையவங்களுக்கு, சின்ன வயசுல குர்ஆனை கத்துக்க முடியல இப்ப எப்பயாச்சும் கத்துன்னு நினைக்கிற முதியவர்களுக்கான திட்டம் இது. அதனாலதான் நம்ம இப்படி ஃபாலோ பண்றோம். சரி வாங்க. إن الله يأمركم أن تذبحوا بقرة. மறுபடியும் இங்க இருந்து وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تذبحوا بقرة. قالوا أتتخذنا هزوا. قال أعوذ بالله أن أكون من الجاهلين. قالوا ادع لنا ربك يبين لنا ما هي. قال إنه يقول إنها بقرة لا فارض ولا بكر. قال إنه يقول إنها بقرة لا فارض ولا بكر عوان بين ذلك فافعلوا ما تؤمرون. قالوا ادع لنا ربك. இங்க பாருங்க, காலு உது அப்படிலாம் ஓதக்கூடாது. காலுது. இப்ப வாவுக்கும் வாவு இருக்கு, ஆனா அதுக்கு எதுவுமே இல்லை. அலிப்பு இருக்கு, அதுக்கும் எதுவுமே இல்லை. அலிப் அப்ப இதெல்லாம் விட்டுருங்க, எழுத்து வடிவத்துல மட்டும்தான் வரும். நேரடியாக இந்த லாமை இந்த தாலை இணைக்கணும். قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها. நிறைய பேர் இங்க யுபையின் லனா சொல்லுவாங்க. ஆனா என் கூட நூறானி காயிதா கத்துக்கிட்டு பயணிச்சவங்களுக்கு நல்லா தெரியும், நூனுக்கு பிறகு லாம் வந்தா என்ன செய்ய வேண்டும்? அந்த நூனை விட்டுட்டு லாம இணைச்சு படிக்கணும். அப்ப யுபையின் லனா சொல்லணும். உனைசக்கின் பிறகு லாம் வந்தா அதை இணைச்சு யுபையின் லனா என்று சொல்லாமல் யுபையின் லனா அப்படின்னு சொல்லணும். யுபையின் லனா மா லௌனுஹா. قال إنه يقول إنها بقرة صفراء. இதான் பெரிய மது. قالوا ادع لنا
قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين قالوا ادع لنا ربك يبين لنا ما هي قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة شابه علينا وإنا إن شاء الله لمهتدون وإنا إن شاء الله لمهتدون قال إنه يقول إنها بقرة لا ظلول تثير الأرض ولا تسقي الحرث مسلمة لا شية فيها قالوا الآن جئت بالحق فذبحوها وما كادوا يفعلون அல்ஹம்துலில்லாஹ் 8 ஐன் முடிச்சிருக்கிறோம் 71 ஆயத்து முடிஞ்சிருக்கு இன்ஷா அல்லாஹ் மிக விரைவிலே இன்னும் நமக்கு 9 நாட்கள் இருக்கின்றது அந்த 9 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் ஜுஸை நம்ம எப்படியாவது இன்ஷா அல்லாஹ் முடிப்போம் அதுக்கடுத்து குர்ஆனுடைய பயிற்சிகள் எப்படி தொடங்கும் என்பதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்புறமா உங்களுக்கு அதை பத்தி தெரிவிக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய பாடம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பாடம் புரிஞ்சவங்க கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ் போடுங்க மேலும் சந்தேகங்களோ அல்லது ஆன்லைன் கிளாஸ் ஏதாவது வேணும்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கோ அல்லது நம்ம குர்ஆன் லேர்னிங் குரூப்ல இருக்கு அதுல நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமது இந்த குர்ஆன் பயணத்தை கபூல் செய்து முழுமையாக சரளமாக குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தரல் புரிய வேண்டும் என்று துஆ செய்து இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு